ஒரு செய்தி நம்மை தொடர்ந்து ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தியிலும் சரி, ஏற்றுமதியிலும் சரி, நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. அதிலும் குறிப்பாக சென்னை அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் தான் இந்த ஒரு சாதனைக்கு காரணம். ஸோ இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் என்று முன்பு அறியப்பட்ட இப்போது ஃப்ளெக்ஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம். என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்த கார்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, டச் ஸ்க்ரீன், அதெல்லாம் கூட இங்கே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக, எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் இங்கே தான் உற்பத்தி ஆகுது. இவ்வளவு ஹையன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் பணிபுரிகிறாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ரொம்ப வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய பெண்கள்லாம் கூட இங்கே இந்த பொருட்களை அசம்பிளி செய்வதற்கும் உற்பத்தி பண்ணுறதற்கும் பெரிய பங்கு வகிக்கிறாங்க. சார் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளெக்ஸ். சந்தோஷம் சார். சார் ரமேஷ் கண்ணன். ஆமாங்க சார். இந்த ஃப்ளெக்ஸோடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் மேனேஜர் தான் மிஸ்டர் ரமேஷ் கண்ணன். உங்கள் ஃபேக்ட்ரியை சுற்றி காட்ட முடியுமா எங்களுடைய வியூவர்ஸ்க்காக? கண்டிப்பாக சார். தேங்க்யூ. பார்க்கலாம் சார். சார் இது என்ன ஏரியா சார்? அட்மின் பிளாக் சார். ஓகே. இதில் வந்து நீங்கள் சொல்கிற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சோர்சிங், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டாஃப் வந்து இங்கே தான் சார் உட்காந்துட்ருக்கோம். 2006ஆம் ஆண்டிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை வந்து இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸாக இது இருந்தது. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பெயர் மாற்றம் பெற்று நிறைய ப்ராடக்ட் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, பல பொருட்களுக்கு, பல எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்றது. இந்த பலவிதமான பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸை இங்கே வந்து உற்பத்தி பண்ணி பல B2Bன்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் பல நிறுவனங்களுக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ரவுட்டர்லேருந்து டெஸ்க்டாப், லேப்டாப், இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து உற்பத்தி செய்து வெளியே இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஈவன் ஃபோனில் கூட ஒரு டைமில் வந்து இவங்க வந்து ஹேண்ட்செட்ஸில் கூட, மொபைல் ஃபோனில் கூட நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இங்கே இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருட்களினுடைய ஒரு தொகுப்பு. இதை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது உள்ளே போகிறதும் வரதுன்றது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து SEZ, அதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இங்கே தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால் இவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த ஏரியாவே கஸ்டம்ஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல ஏரியாக்கள் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். குறிப்பிட்ட இந்த இடத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய பாதிக்கு பாதி பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்க எத்தனை பேருமே ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வராங்க. கிராமப்புறங்கள்லேருந்து, அதுவும் குக்கிராமங்கள்லேருந்து வரக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அதாவது லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களுக்கு தேவையான அடிப்படையான இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு இருக்குல்ல, அதுதான் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை பண்ணக்கூடிய பெண்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா 10வது மட்டுமே படித்தவர்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த ஃப்ளெக்ஸ் இந்தியா இருக்குது. இதே போல் ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவங்க தான் நம்ம இருக்கக்கூடிய கீதாவும் கூட. வணக்கம் மேடம். கீதா தான் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை, இந்த SEZல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு லைனுக்கு இவங்க தான் வந்து மேனேஜராக இருக்காங்க. என் பேர் கீதா. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் மாவட்டத்தில் நகரத்தில் பிறந்தேன். நான் வந்து இப்போ ராஜகோபால் பாலிடெக்னிக்னு ஒரு குடியாத்திலே ஒரு இதில் வந்து படித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் மேலே படிக்கணும்னு ஆசை. பட் ஆனால் என்னால் படிக்க முடியல. எனக்கு குடும்ப பொருளாதார காரணமாக நான் வந்து வேலைக்கு போகிற சுச்சுவேஷன். நான் அதனால் வந்து சென்னைக்கு வேலை தேடி வந்துட்டேன். ஃப்ளெக்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃப்ளெக்ஸுக்கு வரும்போது என்னுடைய கல்வி தகுதி வந்து டிப்ளமோ. இப்போ ஃப்ளெக்ஸ் கம்பெனி என்னை வந்து பிடெக் படிக்க வைக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதுல. ஏன்னா என்னால் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் படிக்கவே மாட்டேன், அவ்வளோதான். என்னோட வயதும் வந்து அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து என்னென்னா ஃப்ளெக்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இதுக்கு காரணமானவர் யாருன்னா என்னோட VP தான். ஒரு நாள் வந்து மகளிர் தினத்தில் அப்போது என் ஒய்ஃப் வந்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒய்ஃபை படிக்க வைக்கிறாரா? ஒய்ஃபுக்கு அப்போ அவருக்கே வயசாகுது. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ வயசாகும்? அவங்களால படிக்க முடியுதுன்னா அப்போ நம்மளால படிக்க முடியாதா
அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வரும்ல, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்த நேரம் கரெக்டாக எனக்கு ப்ளஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிடெக் படிக்கிறவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், படிக்கலாமா, கம்பெனியும் படிக்கிறது, உனக்கு ஏஜ் பாராயிடுச்சு, எந்த காலேஜ்லையும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, 25 மேலே வந்து எந்த பிடெக்லையும் சேர்க்க மாட்டாங்க, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னையே சொல்லுங்கள், நான் வந்து டிப்ளமா படிச்சிருக்கேன், ஒரு பிடெக் போகிறேன், அந்தளவுக்கு நான் குரோ ஆகிருக்கிறேன். அதுக்கு எனக்கு கம்பெனி எப்படி பாசிட்டிவ் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே 10th தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரோட நாலேஜோ பிசிபியோட நாலேஜோ இருக்காது. டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10வது படிக்கிற பசங்களாம் எடுத்து வந்து அவங்க முதல்ல உட்கார வச்சு முதல்ல எப்படி பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து அவங்க ட்ரெயின் ஆகிறத பொறுத்து அவங்க ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ட்ரெயின்டு, ஸோ அந்த கேட்டகரி இருப்போம். பசங்களை ஒரு சிலர் 4 நாளில் ட்ரெயின் ஆகிடுவாங்க, ஒரு சிலர் 5 நாளில் ட்ரெயின் ஆவாங்க. அது மாதிரி கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங் செல்லில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அந்த ட்ரைனிங் செல்லே அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம். ட்ரெயின் பண்ண பிறகு தான் எந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டோ எந்த இடத்துக்கு ரெக்யர்மெண்ட்டோ அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மூவ் பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இதுதான் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட், என்னென்ன எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் காமிப்போம். இதெல்லாம் இந்த காம்பவுண்ட், இதெல்லாம் காம்பவுண்ட், இது கெப்பாசிட்டர்னா பொலாரிட்டி இருக்கும், ரெசிஸ்டர்னா பொலாரிட்டி இருக்காது, அதுக்கப்புறமா கனெக்டர் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும், ஃபீமேல் கனெக்டர் இப்படி வைக்கணும், மேல் கனெக்டர் இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கனெக்டர் எல்லாத்தையும் எப்படி வைக்கணும் அப்படின்ற எல்லா ப்ராசஸையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேனுவல் இன்செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் மேனுவலாக இன்செர்ட் பண்ண வைப்போம். இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் மிஷின் இருக்குது, வேவ் மிஷின் இருக்குது, அதில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். சால்வ் ஆன பிறகு நாங்கள் வந்து இந்த டச் அப் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் வச்சிருக்கோம். அவங்க வந்து அதை வேவ் மிஷினில் எதனா கரெக்ட் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதுவும் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குமே நம்ம வந்து ஐபி ஸ்டாண்டர்ட் வந்து ட்ரெயின் ஆன டீம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி வந்து சால்வபிலிட்டி செக் பண்ணுறது. அவங்க சொல்லிக் கொடுத்த பிறகு நம்ம டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம். டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம டெஸ்டிங் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க மூலமாக சொல்லிக் கொடுத்து டெஸ்ட் ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுது அது எல்லாமே நம்ம மிஷின் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க அதை வெளிநாட்டுக்கே போய் சொல்லி தர அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து கேப்பபிளாக ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டுக்கு நம்ம டீம்லேருந்தே போயிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் மேம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டரில் 100 பெண்கள் வேலை செஞ்சால் அதில் 48 பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி விவரம். ஷாப் ஃப்ளோரில் மட்டும் கிடையாது, ஈவன் நிர்வாகத்திலையும் பெண்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதுபடிப்பட்ட ஒரு பெண்மணி நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் வந்து ராஜலக்ஷ்மி, இவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஜர்னியை பற்றி சொன்னாலே ஃப்ளெக்ஸ்னுடைய தமிழ்நாடு ஜர்னி இப்போ சொன்ன மாதிரியே ஆகிடும்னு நினைக்கிறதுனால நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது அஸ் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 மந்த்ஸ் வந்து மொபைல் ஃபோன் ப்ராஜெக்டில் இருந்தேன். நான் வந்து ஒரு ஷிஃப்ட் சூப்பர்வைசராக இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கே வந்து நாங்கள் 40,000 மொபைல் பண்ணுவோம் நாங்கள் அப்போவே. ஸோ 2006 வந்து 40,000 மொபைல் பண்ணோம். ஸோ அது ஒரு 6 மந்த்ஸ் ரன் ஆச்சு அந்த ப்ராஜெக்டை. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சப்புறம் ஃப்ளைட்டில் வந்து டிவி ஒவ்வொரு சீட் பின்னாடியும் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிவி வந்து டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராஜெக்டில் நான் வந்து இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு மொபைல் ஃபோன் எல்லாமே ஹியூஜாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வாங்க ஆரம்பித்தோம். நம்மளுக்கு இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ நெட்வொர்க்கிங் வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த பேஸ் ஸ்டேஷன்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த டவரில் வந்து மேலே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேயே என்னோட இன்வால்வ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்தப்போ நாங்கள் மோடம் பண்ணோம். மொபைல் ஃபோனுக்கு அப்புறம் அந்த மோடம் தான் வந்து நாங்கள் ஹியூஜ் வால்யூம் பண்ணோம். டெய்லி ஒரு 10,000 பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 இயர் அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருந்தோம். மேடம் கிட்ட நிறைய பேசணும். இதுலேருந்து நம்ம தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து ஃபோன் ஓயாமல் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள்லாம் ஃபோனை ஓயாமல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் மட்டும் கிடையாது, ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், ரவுட்டராக இருக்கலாம், செட்டாப் பாக்ஸாக இருக்கலாம், இது மாதிரி எலக்ட்ரானிக் பொருளை ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிஸ்டமோட பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தரெல்லாம் பேசவே இல்லை. அவங்கவுங்க என்ன பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா எப்படி வேலை செய்யுமோ அது போல் ரொம்ப அழகாக இங்கே வேலை செய்யறதை பார்த்தோம். பெண்கள் வந்து ஷாப் ஃப்ளோர்லேருந்து பல பேரும் ஒரு ஏறக்குறைய ஒரு 33, 43, 53 எந்த அளவுக்குன்னு சொல்ல தெரியல,
அந்த அளவுக்கு பெண்களும் ஆண்களும் சரிக்கு சமமாக இங்கே வந்து எண்ணிக்கையில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும், இந்த கம்பெனிக்கு 30 நாடுகளில் வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பல நாடுகள்லையும் இதனுடைய பொருட்கள் விற்பனை ஆகுது. இவங்க நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கு போகிறது கிடையாது, B2B தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பல நாடுகள்லையும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? ஒரு பெண்மணி, அதுவும் நம்ம சென்னையை சேர்ந்த பெண்மணி ரேவதி அத்வைத்தின்றவங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன மாதிரி ஒரு வைப் கிடைக்குமோ, அதாவது மற்ற பெண்களையும் நம்ம எம்பவர் பண்ணணும், மற்ற பெண்களையும் படிப்பதற்கும் அவங்களுடைய ஜாப்லேயும் அடுத்த நிலையை அடைவதற்கும் ஒரு நம்ம கை கொடுக்கணும், தோள் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க எல்லா பெண்களும் நினைக்கிற மாதிரி முதல்ல நினைக்கிறவங்க அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி நிறைய கதைகளை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறத கேட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி சார்.